டெல்லியில் மோடி வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாரு. அதில் வந்து பராசக்தி படக்குழுவினர் பூரா டெல்லியில் போய் கலந்துருக்காங்க. நியாயமாக அதிமுக தான் உங்கள் கூட்டணி, அவங்கள எடப்பாடி மற்றவங்களை நீங்கள் பொங்கலுக்கு இதுக்கு அழைச்சிருக்கணும். அதிமுகவோட சேர்ந்த மற்றவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக சேர போகிறாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்றாங்க. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஓபிஎஸ் சேர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் சேர்றாரு, டிடிவி. இவங்களை யாரையாச்சும் கூப்பிட்டாங்களா பொங்கல் விழா? பிரதமர் நடத்தும் பொங்கல் விழா போனது யாருன்னா எதிர்கட்சி ஆள் போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனது யார்? இதில் தான் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு கெடுதல் பண்ணுற குற்றவாளியும் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அந்த குற்றவாளி ஏற்கனவே நான் சொன்னேன், எல் முருகன் தான் திமுகவுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை செஞ்சு விஜய்க்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் காரணம் அந்த ஜனநாயகன் படம் கெடுதலுக்கு எல் முருகன் தானு முதைய சொன்னேன். இப்போ திமுக இதில் வந்து பிரதமர் பொங்கல் விழா டெல்லியில் நடத்துகிறார். போன தடவை வரும்போது அதே விழாவில் இங்கே இருக்கும் ஒரு பழைய பிரபலமாக இருந்த தமிழ் நடிகையை அந்த விழாவில் கலந்துக்க வச்சாங்க. யார் கலந்துக்க வச்சாங்க? அவருக்கும் அந்த இவருக்கும் பிஜேபி உங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? பல கதைகள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அதனால் பாஜகவை சேர்ந்த அந்த பெரும்புள்ளி தான் அப்போவும் வந்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சாங்க. அதே நடிகையை துணை ஜனாதிபதியும் பார்க்க வச்சாங்க, அதே பெரும்புள்ளி. சரி, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது தனிப்பட்ட விஷயம் இல்லையே. பராசக்தி குழு டிஎம்கே காரங்களாச்சே, டிஎம்கேவோட குழுவாச்சே. அந்த திமுகவுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படம் தானே அது. கருணாநிதியை உயர்வாக காட்டி எடுக்கப்பட்ட படம் தானே அது. உதயநிதி டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிடென்ட் எடுக்கிற படம் தானே அது. அதுக்கு நீங்கள் ஆதரவாக அந்த படக்குழுவை அதுக்கு கூட்டிகிட்டு போகலாமா உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுட்டு? அப்போ பாஜக எந்த பாதையை நோக்கி செல்கிறது? பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றாமல் இருப்பதற்கு காரணமே பாஜகவின் தமிழ்நாடு தலைவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள். ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க, திமுகவோட கள்ள தொடர்பு வச்சுருப்பாங்க.